வணக்கம் யூடியூப் நண்பர்களே, நான் தான் உங்களது வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து தீட்டா அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த தீட்டா இஸ் கால்டு டைம் டிகே. ஓகேங்களா, டைம் டிகே அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஆப்ஷனுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் இப்போ 30 days அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேஸ் கம்மியாக நமக்கு வந்து நம்மளுடைய ப்ரீமியம் அமௌண்ட் கம்மியாகினே வரும். அதுதான் டைம் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு 5 நாள் இருக்கும்போது முடிய போகுது, இந்த மந்த் எண்டில் இப்போ 30ஆம் முடியுதுன்னா 25ஆம் நம்ம ஆப்ஷனில் போய் வாங்கணும் அப்படின்னா, இந்த தீட்டா வேல்யூ வந்து நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு நாளாக வந்து அதனுடைய ப்ரீமியம் கம்மியாகிட்டே வந்துடும். அதுதான் இந்த தீட்டாவுக்கு மீனிங். தீட்டா இஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ் இஸ் பெட்டர். அந்த தீட்டாவுடைய வேல்யூ எண் மதிப்பு வந்து பாசிட்டிவில் இருக்கிறது நல்லது. பாசிட்டிவ்னால் ப்ளஸில் இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போ இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த தீட்டா வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது, -0.05 இருக்குது. ஓகேங்களா, இப்போது இதை வச்சு என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ₹3.05 வந்து கொடுத்து ஒரு ப்ரீமியமில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று வாங்குவோம். ஓகேங்களா, இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 பைசா கம்மியாகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த தீட்டா வேல்யூ வந்து 5 பைசா இருக்குது இல்லைங்களா, அதனால் 5 பைசா கம்மியாகிட்டு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ₹3 இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ₹2.95 இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ₹2.90 இருக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த தீட்டா வேல்யூ வந்து நம்ம ஆப்ஷனில் பை கால் கொடுக்கும்போது வந்து ப்ளஸில் இருக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, அதுதான் இந்த தீட்டாவுடைய மீனிங். இப்போ இது என்னவும் பார்த்தீங்கன்னா, இந்த தீட்டா நெகட்டிவில் இருந்ததுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் முடிகிற அன்றைக்கி வந்து இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டு 0வாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ₹10 கொடுத்து ப்ரீமியம் வாங்கியிருந்தாலும் கூட 0வாகிடும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கரெக்டாக ஆப்ஷன் முடிகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே வந்து 0வாகிடும். ஏன் 0ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த தீட்டா தான் காரணம். ஓகேங்களா, இப்போ இது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டு ஃபார் ஆப்ஷன் செல்லர்ஸ். அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இந்த தீட்டான்றது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டெல்லாம் யாருக்கு போய்டும் பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர்ஸ்க்கு போய்டும். அதாவது நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம வந்து இன்சூரன்ஸ் கட்டுறவங்க இன்சூரன்ஸ் கம்பெனி, இங்கே செல்லர்ஸ்லாம் யாருன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி. நம்ம பைக்குக்கு இன்சூரன்ஸ் கண்ட்ரோல் இல்லைங்களா, அந்த பைசாலெலாம் இவங்களுக்கு போய்டும் அந்த மந்த் எண்டில். ஓகேங்களா, அதுதான் இதுக்கு மீனிங். செல்லர்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபார் தீட்டா. ஓகேங்களா, செல்லர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிப்பீங்க, மார்க்கெட்டில் டவுன் ஆனால் செல் பண்ணுறாங்க, அப்படி கிடையாதுங்க. நான் இது சொல்கிறது வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ். ஆப்ஷனில் பை கால் பண்ணுவாங்க, பை புட் பண்ணுவாங்க. அதேமாதிரி செல்லர்ஸ்லேயும் அவங்க என்ன பண்ணுவாங்க, செல் புட்டு செல் கால் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபார் செல்லர்ஸ். இதை வந்து நீங்கள் ஈக்விட்டியோட போட்டு குழப்பிக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுதான் தீட்டாவுக்கு உண்டான முக்கியமான ஒரு விஷயம் இது ஆப்ஷன்ஸில். இப்போது அடுத்து வந்து நம்ம வேறு வீடியோவில் வேறு டாபிக் பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.